பக்தியொளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப துளாராசி நேயர்களுக்கு நம்ம எழுத்துக்களும் எண்களும் எந்த மாதிரி நன்மை கெடுதல் செய்யும் எழுத்துக்கள் எது, எண்கள் எதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல எழுத்துக்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு தன்னுடைய பேரை லயச்சு வைக்கிறதுக்கும், தன்னுள் அடக்கி வைப்பதற்கும், தன்னை வைப்ரேட் பண்ண வைப்பதற்கும், மற்றவங்க சொல்வதை விட நம்மளே நம்ம பேரை சொல்லும் போது அது வலிமை அதிகப்படுத்துவதற்கு நம்ம இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணலாம்னா, வாயில ஏதாச்சும் இனிப்பு வகையை வாயில போட்டுட்டு அப்புறம் உங்க பேரை கண்ணாடி முன்னால் நின்று சொல்லும் போது அந்த பேர் ரொம்ப வளமையாகவும் வெற்றி தரும் பெயராகவும் உங்களுக்கு மாறிவிடும். எப்பவுமே நான் ராசிகளில் 10வது பாவத்தை ஆக்டிவேட் பண்ணி தான் நம்மளுடைய ராசி அதாவது பேர் வைத்தல் சிறப்பாக இருக்கும். 10ஆம் பாவம் கொடுப்பனை போன ஜென்மத்தில் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்மளுக்கு தங்கு தடையின்றி கிடைக்க வைக்கக்கூடியதுதான் 10ஆம் பாவம். இந்த 10ஆம் பாவத்துக்குள்ள பேரை நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு போன ஜென்மத்துக்குள்ள உள்ளதெல்லாம் நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற வேலை சார்ந்த விஷயம், புகழ், பேரு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடியது 10ஆம் பாவம் தான். அதனால அந்த எழுத்துக்களை நம்ம பிள்ளைகளுக்கு பெயரா வைக்கும் போது சிறந்த முறையில் வெற்றிகளை அடைவார்கள் அப்படிங்கிறது முக்கியமானது. அதனால பேர் வைப்பது 10ஆம் பாவம் 5ஆம் பாவத்தையும் ஆக்டிவேட் பண்ணலாம். ஆனா 10ஆம் பாவம் சிறந்த போன ஜென்மத்துக்குள்ளதே சிறப்பாக எடுத்து கொடுப்பதுனால அதை நம்ம எடுத்து பண்ணலாம். துலா ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் பாவமான கடகராசியுடைய லெட்டர்ஸ் நம்ம பயன்பாட்டுல வச்சிருந்தோம்னா அது விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடகராசியுடைய லெட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு டு டி டோ டே இதெல்லாம் கடகராசி எழுத்துக்கள். திரு அப்புறம் தீ வரும், திருமகள், அப்புறம் திலகவதி இதெல்லாம் கடகராசிக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் தன்சியா அப்படிங்கிற பேரு, அதுக்கப்புறம் ஹீமாபதி அப்படிங்கிறது வரும். இத மாதிரி நம்ம கடக அந்த பேரெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பேர். தாய்மை உணர்வுக்குள்ளான பெயர்களை நம்ம ரொம்ப அழுத்தி வைக்கும் போது, இல்லாட்டா உங்களுடைய தாயின் பெயரை வைத்தாலும் கடகராசிக்காரர்கள் அதாவது துலா ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த பேர்களுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இவங்க ஸ்வீட் வச்சு தன்னுடைய பெயரை சொல்லும் போது யாருக்காச்சும் ஆடைகளை தானமாக கொடுக்கறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் சந்திரன் எப்பவுமே நேர்பகையாக இருப்பவர்கள். அதனால் இவங்களுக்கு 10ஆம் பாவமான சந்திரன் கடகராசியை வருவதனால் இவங்களுக்கு அந்த சுக்கிரனும் சந்திரனும் ஒரே அதுதான் அவங்களுக்குள்ள பேராக வருவதனால் அந்த கடகராசிக்கு தாய்க்கு புடவை வாங்கி கொடுத்தல், இல்லாட்டா யார் தாய் ஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கும் போது அது இன்னும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக மாறும். அதனால 10ஆம் பாவத்துக்குரியதை உங்களுடைய போன ஜென்மத்தில் தாயினால் நிறைய விஷயங்கள் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த ஜென்மத்தில் நடந்திருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால துலா ராசிக்காரர்களுக்கு இந்த பேர் வைப்பது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துலா ராசிக்காரர்களுக்கு நன்மை தரக்கூடிய, வருமானத்தை பெருக்கக்கூடிய, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பேச்சுவார்த்தையில தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பேருன்னா உங்களுக்கு அது எந்த லெட்டர்ல உள்ளவங்க உங்களுக்கு சக்சஸ் கொடுப்பாங்க, வருமானத்தை பெருக்கி கொடுப்பாங்கன்னா தோ, அப்புறம் ந, நீ, நூ, நீ, நோ, ய, இ அப்படி யூ இந்த பேரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் கொடுக்கக்கூடிய, அதாவது சக்சஸ்னா பணம் வருவை பெருக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால இந்த பேர் உள்ளவங்களுடன் சேரும்போது உங்களுக்கு திடீர்னு வருமானம் கொடுக்கும், இல்லாட்டி வீட்டு பிரச்சனைகளை தீர்ற மாதிரி இருக்கும். அவங்க சேர்ந்த நேரத்துக்கு அப்புறம் உங்க வீட்டு பிரச்சனைகள் தீர்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த உங்களுக்கு எந்த பேர் உங்களுக்கு நெகட்டிவா கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரேஸ், அப்புறமா பாரிஜாதம், அப்புறம் பரஸ்மணி இந்த பேர்லாம் உங்களுக்கு நெகட்டிவா கொடுக்கக்கூடியதாக இருக்கும். டு, ப, பி, பூ, ச, ந, ட இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் தரக்கூடிய பெயராக இருக்கும். இந்த லெட்டரில் தொடங்கக்கூடிய பெயர்கள் நெகட்டிவா தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு எந்த எண் உங்களுக்கு லக்கியாக இருக்கும்னா 6, 8 இந்த எண்கள் உங்களுக்கு சிறந்த லக்கி நம்பராக இருக்கும். அப்படிங்கிற 6, 8, 15 இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு 24 இதெல்லாம் லக்கி நம்பராக வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த எண்களுடைய எழுத்துக்கள், இந்த எண்ணில் பிறந்தவர்கள் உங்களுடைய அதாவது உங்க பேர்களை எண்ணிக்கையை கூட்டி வரும்போது இந்த எண் வந்தால் அது சிறப்பான எண்ணாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே போல் இந்த எண்கள் மட்டும் இல்லாமல் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒரு ஈர்ப்பு வரணும்னா
9ஆம் எண்ணும் இதுல வந்து சிறப்பாக இருக்கும். கடன் சார்ந்த பிரச்சனை எல்லாம் போன இதுக்குள்ள பிரச்சனையும் இங்க சால்வ் ஆகக்கூடியதாக இருக்கும். அதனால துலாம் ராசி நேயர்கள் வந்து என்னன்னா 9ஆம் நம்பர் திருமண வாழ்க்கைக்கு சிறப்பான திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த பேரை ஒவ்வொன்றும் நீங்க செய்யும் ஒவ்வொன்றும் உச்சரிக்கும் போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும், நிறைய வித்தியாசங்கள் உணர்வீங்க. நீங்க இங்க வணங்க வேண்டிய தெய்வம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சத்தை வணங்கணும். அது வணங்குனீங்கன்னா உங்க பேரினால் வரும் கெடுதல்களை அது வந்து நீக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. மகாலட்சுமியும் குபேரனையும் வைத்து வணங்கணும். 2 தெய்வத்தையும் வைத்து ஒரே நாளில் வணங்குவது சிறப்பாக இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு. ஒரே மகாலட்சுமிக்கு ஒரு நாளும் குபேரனுக்கு ஒரு நாளும் சேர்த்து வணங்கக்கூடாது. துலாம் ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமி குபேரனும் ஒரே நேரத்தில் வழிபாடு ஒரே பூஜையாக பண்ணுவது சிறந்த நட்பலனை கொடுக்கும். இது வந்து உங்க வாழ்வியல் மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது. இந்த பெயர்கள் வந்து நீங்க நம்பிக்கையுடன் செய்யும் போது நிறைய மாற்றங்கள், நிறைய வித்தியாசங்கள் உங்க வாழ்வில் உணர்வீர்கள். இது வந்து உங்க நட்பு வட்டத்தில் உங்களுக்கு நட்பை பெருக்குவதற்கும் இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அதனால இந்த மாதிரி பெயர்களையும் எழுத்துக்களையும் நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.